தற்போது பத்திரிகையாளர் ஷபீர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஷபீர். வணக்கம். இப்போ வி.கே. பாண்டியன் தீவிர அரசியல்ல இருந்து விலகுவதா ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பரப்புரைகள்ல இவர் ஒடியாவை சேர்ந்தவர் கிடையாது என்கிற ஒடியா அடையாளத்தை மையப்படுத்தி கேம்பெயின் பண்ணாங்க. அதோட ரிசல்ட் தான் இதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா அதோடைய ரிசல்ட் தான். ஏன்னா பிஜேடிக்கு இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது பிஜேபியுடைய கேம்பெயின் அப்படின்றது வி.கே. பாண்டியன் அட்டாக் பண்ணி தான் இருந்துச்சு. வி.கே. பாண்டியனுடைய அந்த அவருடைய பூர்வீகம் என்பது தமிழ்நாடு, ஒடிசா கிடையாது. அப்போ அந்த ஒடிசா பிரைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் பாஜகவுடைய ஒட்டுமொத்த கேம்பெயினும் இருந்துச்சு. இந்த கேம்பெயின் முதல்ல எப்படி தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பிஜேபியுடைய மாணவர் அமைப்புகள் தான் வந்து இந்த கேம்பெயினை வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க. பட் அந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது அது பெருசாக நவீன் பட்நாயக் கட்சி தரப்புல இருந்தோ அல்லது மற்றவர்கள் தரப்புல இருந்தோ அதை வந்து அவங்க எஃபெக்டிவா கவுண்டர் பண்ணல. ஏன்னா வி.கே. பாண்டியன் அப்படின்ற ஒரு அதிகாரி ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கிறார். பிளஸ் அவருக்கு நவீன் பட்நாயக்கோட இருந்த ஆக்சஸ், அவருக்கு நவீன் பட்நாயக்கோட இருந்த நெருக்கம், அப்புறம் அவரு தன்னுடைய IAS பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் கட்சியில் இணைந்தது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அடுத்தது அவர்தான் அந்த கட்சியை வழி நடத்த போகிறார். அடுத்தது அவர்தான் வந்து நவீன் பட்நாயக் அடுத்து அவர்தான் வந்து அங்க ஒடிசாவில் பாப்புலராக இருக்கிறார் அப்படின்ற அந்த இடத்தை நோக்கி தான் வந்து இது நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பிஜேடி கட்சியினர் நினைச்சாங்க. அதனாலதான் இந்த விஷயத்த அவங்க வந்து பெருசா அதை வந்து எஃபெக்டிவா கவுண்டர் பண்ணல. அதை வி.கே. பாண்டியனே தன்னுடைய காணொலியில சொல்றாரு, எனக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த பிரச்சாரத்தை நான் சரியான நேரத்துல சரியான தருணத்துல அதை வந்து நான் கவுண்டர் பண்ணல, அதற்கு நான் வந்து தக்க பதிலடி கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறி இருக்கிறது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தோல்விக்கு பிறகு கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு கேள்விகள் அப்படின்றது எழும். நவீன் பட்நாயக் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நவீன் பட்நாயக் கட்சியில இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த கேள்வியை எழுப்பும் போது நிச்சயமாக அந்த பிரஷர் அப்படின்றது வி.கே. பாண்டியன் மீது இருக்கும். ஆகவே அந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடிகிறது. அவர் அதை சொல்லும் போது நான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து என்ன வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ மறுபடியும் வந்து அவரு சர்வீஸ்க்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றதும் வந்து நம்ம பார்க்கணும். பட் ஏதோ ஒரு இடத்துல இந்த கேம்பெயினை அவங்க சரியா ஹேண்டில் பண்ணாதது பிஜேடியுடைய நவீன் பட்நாயக்குடைய ஒரு தோல்விக்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடிகிறது. ஆகவே அதை வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு வி.கே. பாண்டியன் வந்து அந்த பதவியில இருந்து விலகி இருக்கிறார். இப்போ அங்க ஏன்னா அவருடைய கேம்பெயினும் பாத்தீங்கன்னா நவீன் பட்நாயக்குடைய உடல்நிலை, அவரால் வந்து ரொம்ப ஆக்டிவா ஃபீல்டுக்கு போய் கேம்பெயின் பண்ண முடியாது அப்படின்னும் போது ஒட்டுமொத்த பொறுப்பும் வந்து இவர் தான் வந்து சமாளித்துக் கொண்டிருந்தார். அப்போ இவருடைய வியூகம், இவருடைய கேம்பெயின் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில எடுபடவில்லை. பாஜக மாறாக இவருக்கு எதிராக வைத்த அந்த விமர்சனங்கள், அந்த குற்றச்சாட்டுகள், அந்த ஒடிசா பிரைட் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான் வந்து இந்த தேர்தல்ல பாஜகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலையை ஒடிசால உருவாக்கி இருக்கு அப்படின்றத கிளியரா சொல்லுது. ஸோ ஆகவே அதை மையப்படுத்தி தான் தற்போது இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். ஸோ அடுத்த கட்டமாக பிஜேடி கட்சிக்குள்ள என்ன விதமான மாற்றங்கள் வரும்? இப்போ வி.கே. பாண்டியன் அந்த கட்சியிலிருந்து விலகுகிறார், ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருந்து விலகுகிறார் அப்படின்னும் போது அடுத்ததாக அந்த இடத்தை யார் நிரப்ப போகிறார், என்ன அந்த கட்சியுடைய வியூகமாக இருக்க போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒடிசா உடைய அந்த நவீன் பட்நாயக்குடைய பாப்புலாரிட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தான் வந்து முதலமைச்சராக அங்க இருக்கிறார் அப்படின்னும் போது அவரை வீழ்த்துவது ரொம்ப சிரமம் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வி.கே. பாண்டியன் ஒரு வீக் லிங்காக பிஜேடிக்கு மாறி இருக்கிறாரா அப்படின்ற அந்த கேள்விகளை தற்போது அவர் அட்ரஸ் பண்ணணும். அடுத்த கட்டத்துக்கு அந்த கட்சியை எப்படி வளர்ந்து நடத்துவது அப்படின்றது நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். அங்க என்ன விதமான மாற்றங்கள் அந்த கட்சிக்குள்ள வரப்போகிறது அப்படின்றத. இணைப்புல வந்து பதில் அளித்தமைக்கு நன்றி திரு ஷபீர்.